السلام عليكم ورحمة الله وبركاته. அத்தாலியா மதரசாவினுடைய ஹல்கத்துல் முஅல்லிமீன் என்ற மாணவர் சொற்பேச்சு மன்றத்தின் அனைத்து பேச்சாளர்களை வரவேற்பதாக என்ற சலாபனை கொண்டு இந்த மன்றத்தை நடத்த புரியப்படுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த அழகான சொற்பேச்சு மன்றத்தின் துவக்கமாக குர்ஆனுடைய ஆயத்துக்களை நம்மிடத்தில் ஓதி இந்த மன்றத்தை இனிதே துவக்க வருகிறார் இரண்டாம் சுபரா அர்ஷத் வருது. السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. இதனைத் தொடர்ந்து அடுத்தபடியாக நம்மை எல்லாம் கொஞ்சம் உற்சாகப்படுத்துவதற்காக கீதம் இசைப்பதற்கு ஃபாசில் ஹாம்சாவை நாம் அழைக்கின்றோம். வாருங்கள், உங்களுடைய அழகான குரலை வெளிப்படுத்துங்கள் என்று அழைக்கின்றோம். السلام عليكم ورحمة الله وبركاته. உடலோடு உடலாக உயிரோடு உயிராக வாரும் நபியே, நீர் வாரும் நபியே, எங்கள் வாஞ்சை மனம் ஏக்கம் அதை தீரும் நபியே, ஆளும் நபியே, எம்மை ஆளும் நபியே, ஆகம் ஆனந்தமாய் அள்ளி தர வாரும் நபியே, வலி மீது விழி வைத்து வரும் வேலை நோக்குகின்றோம் வாரும் நபியே, நீர் வாரும் நபியே, என் வாழ்க்கை மனம் ஏக்கம் அதை தீரும் நபியே,
கஸ்தூரி வாசம் வீசுமே தேசம் கருமேகம் கூடும் ஈடும் காமில் நபியே மெய்யவன் நேசம் வானிலே வீசும் மெஹராஜ ராஜ எங்கள் மேன்மை நபியே வள்ளி தோரணங்கள் கட்டி வைப்போம் வாரும் நபியே சுப சோபனங்கள் பாடி நிற்போம் வாரும் நபியே உம்மை கொண்டாடும் உள்ளங்கள் தவிக்குதே அதினம் அன்றாடி கண்ணீரில் மிதக்குதே மதீனாவின் திசை நோக்கி சலவாத்தை இசையாக்கி பாடு நிற்கின்றோம் அமுகம் தேடி நிற்கின்றோம் எங்கள் மன்னர் உங்கள் வரவையை நாடி நிற்கின்றோம் வாரும் நபியே நீர் வாரும் நபியே என்ன வல்லல் ரசூல் நபியே நூறு நபியே ஆலும் நபியே எம்மை ஆலும் நபியே ஆகம் ஆனந்தமாயல்லி தர வாரும் நபியே லட்சிய கீதம் லட்சத்திலோடும் முத்திரையிடப்பட்ட சொர்க்க நபியே உச்சத்தின் உச்சம் உம்மத்தின் நேசம் உள்ளத்தில் கொண்டாட உயிர் வர்க்க நபியே உயிர் தாளம் போடும் தாளம் காதல் இசையே என்னும் காதல் போடும் காதல் நபி காலடியிலே உயிர் தாளம் போடும் தாளம் காதல் இசையே என்னும் காலம் போகும் காதல் நபி காலடியிலே இந்த யுக வாழ்வில் எம்மை காக்கும் நாயகம் இன்னி மறுவாழ்வில் கரை சேர்க்கும் தாயகம் கலிமாவின் பொருள் சொல்ல வலிமார்கள் வழி வந்து வாரும் நபியே நீர் வாரும் நபியே எங்கள் வாஞ்சை மனம் ஏக்கம் அதை தீரும் நபியே வாரும் நபியே நீர் வாரும் நபியே எங்கள் வாஞ்சை மனம் ஏக்கம் அதை தீரும் நபியே உடலோடு உடலாக உயிரோடு உயிராக வாரும் நபியே நீர் வாரும் நபியே வல்லல் ரசூல் நபியே ஆலும் நபியே வாரும் நபியே நீர் வாரும் நபியே வல்லல் ரசூல் நபியே நூறும் நபியே ஆலும் நபியே எம்மை ஆலும் நபியே ராகம் ஆனந்தமாயல்லி தர வாரும் நபியே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக சிறப்பான முறையில் பாடிச் சென்றுள்ளார். நம்ம எல்லாம் ஒரு வைப்பில் மறந்து வைத்திருந்தார். அல்ஹம்துலில்லாஹ். முதலாவதாக ஆராசனாவை சார்ந்த உமர் ஃபாரூக் பேச வருகிறார். உமர் அலிலாருடைய வரலாறு என்ற தலைப்பில் السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم وما بعد. فقد قال الله تعالى في شأن حبيبه تعليما وتكريما ومخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தினுடைய இரண்டாவது ஹலீஃபாவாக இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு சின்னவர் வந்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹுனா முஸ்லீமாக இருக்காங்க, அவங்க தான் ரொம்ப கோபமாக இருப்பாங்க. இப்போ யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்களோ அவங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க. அந்த மாதிரி அவங்க ஒரு வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோபத்தோடு போயிட்டுருக்காங்க ஒரு சபையில்.
அப்போ வந்து ஒரு சகாபி வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, நீங்கள் எங்கே போகிறீங்க உமர், இவ்வளோ கோபத்தோடு எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து ரசூல்லா வந்து கொலை பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே உங்களோட தங்கச்சி வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்களே, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டோடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப கோபமாயிடுறாங்க. கோபத்தோடு அப்படியே தங்கச்சி வீட்டுக்கு போகிறாங்க. தங்கச்சி வீட்டு கதவை தட்டிகிட்டே இருக்காங்க, திறக்கவே இல்லை. அப்படி கதவை தட்டிகிட்டே இருக்கும்போது குர்ஆன் சவுண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கேட்குது. கேட்கவும் கதவு திறக்காம தங்கச்சி கதவு திறக்காம தங்கச்சி கேட்குறாங்க, நீ உள்ள என்ன பண்ணுற, என்ன செஞ்சுட்டு இருக்க உள்ள என்னோட நீ வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டியான்னு கேட்குறாங்க. அதுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தங்கச்சி வந்து ஆமாம் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்க கோபத்தோட அவங்க மச்சான், அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தங்கச்சியோட ஹஸ்பண்ட் இருக்காங்க, அவங்களை அடிக்க போகிறாங்க. அடிக்க போயின்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு தங்கச்சி வந்து நடுவில் வந்துடுறாங்க. நடுவில் வரவும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தங்கச்சி வந்து தள்ளி விட்டுருந்தாங்க. தள்ளி விட அவங்க இடித்து வாயில ரத்தம் வர ஆரம்பிச்சது. ரொம்ப கோபமாகி அது வந்து கொஞ்சம் கோபம் தணிஞ்ச உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு உட்கார வச்சு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, நீ அந்த குர்ஆன் அந்த அப்போலாம் குர்ஆன் பாட்டு இல்லைல்ல, அப்போ வந்து குர்ஆன் வந்து ஓலைஸ் ஓட்டெலாம் எழுதி வச்சுருப்பாங்க. அது வந்து என்ன கொடுங்க நான் வந்து உங்கள் படித்து பார்க்குறேன்னு கேட்குறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அதுக்கு வந்து அவங்க தங்கச்சி வந்து இது வந்து நீங்கள் இப்போ தொடக்கூடாது, நீங்கள் வந்து ஒடு செஞ்சுட்டு வாங்க அப்படின்றாங்க. ஒடு செஞ்சுட்டு வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு சூரத்துல் தாஹா அதில் ஒரு ஆயத்தை ஓதுறாங்க. அந்த ஆயத்தை ஓதுறது தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மனசு மாதிரியும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. எனவே வரக்கூடிய காலத்தில் நம்ம உமர் ரலியல்லாஹு அன்ஹு போல வீரமாகவும் வாழக்கூடிய நன்றித்தோடு தந்துள்ளானாக வாழ்த்துவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وعليكم السلام ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. وعليكم السلام. وعليكم السلام ورحمة الله وبركاته. பொதுவாக ஒரு சஹாபியினுடைய வரலாறு அல்லது ஒரு மனிதனுடைய வரலாறை பற்றி நாம் பேசும் பொழுது அவர்கள் எங்கு பிறந்தார்கள், அவருடைய இளமை பருவம், அவருடைய முதுமை பருவம், பின்பு அவர்கள் வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான ஒரு நிகழ்வு, பின்பு அவர்கள் இறந்தது, இதை பற்றி ஒரு வரலாறை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் மிக சிறந்த முறையிலே ஒரு வரலாறை பேசுவதற்கு நாம் பேச முடியும். இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பேச ஆரம்பித்தோம் என்று சொன்னால் தன்னுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட சிறப்புகளை ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்கள் ஹலீஃபாவாக இருந்த பொழுது அவர்கள் செய்த செயல்கள் எல்லாம் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த பொறுப்பை அவர்கள் எவ்வாறு அதை நிறைவேற்றினார்கள், தன்னை சார்ந்தவர்களுக்கு அந்த பொறுப்பை எப்படி அவர்கள் உணர்த்தினார்கள் என்பதையெல்லாம் நாம் வரலாறுகளிலே படித்திருக்கிறோம். அதே போன்று இந்த வீரத்திற்கு பெயர் போன ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நமக்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றது நம் அனைவருக்கும் தெரியும். நிறைய பயான்களில் கேட்டிருக்கிறோம். இங்கு ஹதீகத்துல் வாஹிதின் சொற்பயிற்சி மன்றத்திலும் கேட்டிருக்கிறோம். ஆகவே அவர்கள் வாழ்க்கையில் நடந்த மிக அற்புதமான நிகழ்வுகள் ஏராளம் இருக்கின்றன. இந்த இஸ்லாத்தை ஏற்ற நிகழ்வை மட்டும் பற்றி பேசாமல் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த பல்வேறு நிகழ்ச்சிகளை பற்றி பேசினால் அதை கேட்கக்கூடியவர்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கும், கேட்கக்கூடியவர்களுக்கு ஒரு புது சம்பவமாக இருக்கும். ஆகவே இனி வரக்கூடிய காலங்களிலே ஒரு சஹாபியுடைய வரலாறோ அல்லது வேறு ஒருவருடைய வரலாறு கொடுக்கப்பட்டால் அவர்களை பற்றி தெரிந்த கருத்துக்களை நீங்கள் பயான் குறிப்புகளாக எடுக்காமல் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த
பல்வேறு சம்பவங்களை குறிப்புகளாக எடுத்து வந்து இந்த மன்றத்திலே நீங்கள் பயானாக பேசினால் மிக அற்புதமாக இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக. இந்த பேச்சாளருடைய அடுத்த வரிசையிலே 5ஆம் ஜும்ராவை சேர்ந்த முஹம்மது மர்ஷத் அவர்கள் மார்க்க கல்வியும் மாணவர்களும் என்ற தலைப்பின் கீழ் உரையாற்றுவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على رسول الكريم وعلى آله وصحابه الأجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون؟ صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: طلب العلم فريضة على كل مسلم ومسلمة. صدق رسول النبي الكريم. الحمد لله. புகழ் அனைத்தும் வல்லோன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு உரித்தாகட்டுமாக. மேலும் அவனுடைய தூதர் சர்தார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாருடைய வாழ்க்கையை சற்றும் பிசராமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஐன்கள், தபா தாபிஐன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் உங்களின் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆ பரக்கத்தும் நம்ம எல்லாம் வந்து சேர்த்துமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் அவர்கள் அல்லாஹுடைய கல்வியை கற்பதற்காக மதரசாவிற்கு வந்துள்ளோம். அவ்வாறு இருக்கின்ற பொழுதினிலே இந்த கல்வியுடைய சிறப்பை அறிந்தால்தான் நம் அவர்களுக்கு இந்த கல்வியின் மீது உள்ள ஆர்வமும் அதை கற்கின்ற ஆசைகளும் கூடும். அவ்வாறாக இருக்கையில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே ஒரு வசனத்தை கூறுகின்றான்: ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாவார்களா என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். அதாவது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், ஒரு நபர் கல்வி கற்கின்றான், அவனுக்கு கல்வி கற்காத நபர்கள் சமமாவார்களா என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். நம் அவர்கள் இன்றைய காலத்திலே நம் அவர்களுக்கு ஏராளமான சகல வசதிகளும் இருந்தும் கூட நம்மளால் கல்வி கற்க முடியாத சூழ்நிலை ஏற்படுகின்றது. ஆனால் அன்றைய காலத்தினிலே சாப்பாடு இல்லை, உணவு இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. இவ்வாறாக இருந்தும் கூட அன்றைய இமாம்கள் தன்னுடைய வாழ்க்கையை பெரும்பகுதியை இந்த இஸ்லாத்துடைய கல்வியை கற்பதற்காக அவர்கள் அர்ப்பணித்துள்ளார்கள். உதாரணமாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அவர்கள் தன்னுடைய வயதிலே சிறு வயதாக இருக்கின்ற பொழுது அவர்கள் கல்வி கற்கப் போகின்றார்கள். அவ்வாறு அவர்கள் கல்வி கற்கின்ற பொழுதினிலே தினமும் அவர்கள் ஒரு மூதாதையருடைய வீட்டில் சென்று தினமும் ஒரு ரொட்டி துண்டும் மேலும் அதன் கூட ஜைத்துன் எண்ணெயும் தொட்டு சாப்பிடுவார்கள். அவ்வாறாக இவர்கள் தொடர்முறையாக இவ்வாறு அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற நிலையிலே ஒரு முறை அவர்கள் அவருடைய வீட்டிற்கு உணவு உண்பதற்காக போகின்ற பொழுதிலே அந்த மூதாதையருடைய வீட்டிலே ஜைத்துன் எண்ணெய் தீண்டு விட்டது. இப்பொழுது இமாம் அவர்கள் சாப்பிட்டு வருகின்ற நேரம் ஆகிவிட்டது. அப்பொழுது அந்த மூதாட்டியவர் வழியின்றி அவர்களுக்கு வேப்ப எண்ணெய் எடுத்து வைத்து விடுகிறார்கள். ஆனால் அவர்கள் வழக்கம் போல் வருகின்றார்கள், அந்த ரொட்டியையும் அந்த எண்ணெயையும் தொட்டு சாப்பிடுகின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு ஜைத்துன் எண்ணெயுடைய அந்த ருசியும் வேப்பெண்ணுடைய ருசியும் எந்த ஒரு மாறுபாடாக இல்லை என்பதாக அவர்களுக்கு அதில் பெரிதும் ஒரு மாற்றம் தெரியவில்லை. காரணம் அவர்களிடத்தில் இருந்த கல்வியினுடைய தேட்டம். ஆனால் இன்று நம்ம அவர்கள் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்முடைய கல்வியை நாம் கல்வி கற்கின்ற காலத்திலே அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொண்டு இந்த மார்க்க கல்வியை கற்பதை விட்டு நாம் வெளியேறி விடுகிறோம். மேலும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகிலே ஈமான் கொண்டவர்களை
உயர்த்துகின்றான், அவருடைய தரஜாக்களை உயர்த்துகின்றான். மேலும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஈமான் கொண்டவர்களுக்கு இணையாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், எவர்களுக்கு நாம் கல்வியை மார்க்க அறிவை கொடுத்தோமோ அவர்களை நாம் உயர்த்துகின்றோம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். அப்படிப்பட்ட இந்த கல்வியை நாம் கற்கின்றோம், ஆனால் இதனுடைய மகத்துவம் நம்ம அவர்களுக்கு தெரியவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மை யுரீதுல்லாஹு ஹைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அவர்களிலிருந்து எந்த ஒரு நபருக்கு நல்லவை நாடுகின்றானோ அவர்களுக்குத்தான் இந்த இல்முடைய இந்த மார்க்க கல்வியுடைய ஞானங்களே கொடுக்கின்றான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் அவர்களுக்கு அறிவிக்கின்றார்கள். இன்றைய காலத்திலே நம்ம அவர்கள் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக சாப்பாடு சரியில்லை, எனக்கு இந்த மதரசாவை பிடிக்கல அவ்வாறு என்று சொல்லிக்கொண்டு இந்த மதரசாவை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலைகளை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். அவ்வாறாக இல்லாமல் அன்றைய இமாம் பெருமக்கள் எவ்வாறு கல்வி கற்றார்களோ, எவ்வாறு தன்னுடைய உஸ்தாத்மார்களிடத்திலே அவர்கள் பணிவுடன் கல்வி கற்றுக்கொண்டார்களோ அவ்வாறாக நாமும் கல்வி கற்றே அன்றைய காலத்தில் இருந்த இமாம்களை போன்று ஆகக்கூடிய பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்த அருள் புரிவானாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் தஆலா முஹம்மது மர்ஷத் அவர்களுக்கு பேச்சாற்றலை அதிகப்படுத்தி தருவானாக. நம் அனைவருக்கும் இல்மின் மீது அதிக தேட்டங்களையும் நாட்டங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுப்பானாக. நம் அனைவரையும் ஆலிம்களை ரப்பானியங்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள்வானாக. பேச்சாளர் பேச வரும்போது அவங்க முதலாவது அவங்களுக்கு சலாம் சொன்னால் நீங்கள் உங்களுடைய வாய்ஸில் மொத்தமாக எல்லாரும் ஒரு சலாம் சொல்லணும், பதில் சலாம் சொல்லணும். ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ரிப்ளை வச்சுன்னா ஒரு பேச்சாளருக்கு ஒரு பூஸ்டியாக இருக்கும். அவர் சலாம் சொல்றாரு, யாருமே பதில் சலாம் சொல்லலை, அமைதியாக உட்காந்துருக்கு. அடுத்த அந்த சலவாத்தை முடிச்சுட்டு ஒரு சின்ன ஒரு துவா மாதிரி செய்கிறாங்க, அதுக்கு யாரும் ஆமீன்னு சொல்லலை, அமைதியாக உட்காந்து. இது இந்த ஆரம்பத்திலே நம்ம ஒரு பேச்சாளருக்கு எந்த ஒரு ரிப்ளை கிடைக்கல அப்படின்னா அவங்க மைண்ட் தாட் எப்படி ஆயிருந்தா இவங்க கிட்ட போய் நம்ம என்னத்தை பேசுறது, நம்மளை கவனிக்கவே மாட்டாங்க, நம்ம சொல்றதுக்கு ரிப்ளை கொடுக்க மாட்டாங்க, இவங்ககிட்ட என்ன பேசுறதுன்ற மைண்ட் தாட்டுக்கு போயிடுவாங்க. அப்ப அவங்க மைண்ட் தாட் அப்படி போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அவங்க எந்த தலைப்புல பேச வந்தாங்களோ அந்த தலைப்பு நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருப்பாங்க. அப்ப இந்த மைண்ட் தாட்டுக்கு அவங்க போகிறப்ப அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்ச பாயிண்ட்ஸை நம்மளுக்கு எந்த ஒரு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பயான் என்ன செய்வாங்க, வேகமாக முடிச்சுட்டு தான் போக பார்ப்பாங்க. அப்போ ஒரு பேச்சாளருடைய ஒரு பூஸ்ட் எதுல இருக்கு அப்படின்னா கீழே பார்வையாளர் உட்காந்துட்டீங்கல்ல, நீங்க கொடுக்கக்கூடிய பூஸ்ட் தான் ஒரு பேச்சாளருக்கு ஒரு பூஸ்டா இருக்கும். அடுத்த பேச்சாளர் வரும்போது சலாம் சொன்னா என்ன சொல்லுங்க, பதில் சலாம் சொல்லுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னா என்ன சொல்லுங்க, சலாம் சொல்லுங்க. திருத்திங்க, இனி வரக்கூடிய அந்த மன்றங்கள்ல இப்படி யாரு. அடுத்தபடியாக 4ஆம் படிவத்தை சேர்ந்த சையத் முஹம்மது அவர்கள் உலக அமைதியை போக்கும் சமத்துவ பெருநாள் என்ற தலைப்பின் கீழ் உரையாற்றுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ்வின் மீதும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை சற்றும் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சகாபாட்கள், தாபியீன்கள், தாபியீன்கள், நாதாக்கள், சுஹாதாக்கள், நல்லவர்கள் இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் ஒன்றாமல் நின்று மட்டுமாக. சமத்துவ பெருநாள் இஸ்லாத்தின் 50 கடமைகளில் ஒன்றான நோன்பில் அந்த நோன்பு முடிந்தவுடன் வருகின்ற அந்த நோன்பு பெருநாளும் ஹஜ்ஜினுடைய மாதத்தில் அந்த ஹஜ்ஜு பெருநாளும் இரண்டும் இணைந்தது தான் சமத்துவ பெருநாள். ஈதுல் ஃபித்ர் என்னும் நோன்பு பெருநாளும் ஈதுல் அல்ஹா என்னும் ஹஜ்ஜு பெருநாளும் மக்கள் அனைவர்களும் இந்த இரு பெருநாள்களையும் முகல் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவார்கள். நபிகள் நாயகம்
இந்த இரு பெருநாட்களிலும் நோன்பு நோற்பது என்பது தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்கிறார்கள், இந்த இரு பெருநாட்களிலும் நோன்பு நோற்பது என்பது தடை விதிக்கப்பட்டுள்ளது என்பதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தலைப்பு வந்து பயான் தலைப்பு எப்போ கொடுக்குறாங்க? தலைப்பு கொடுக்குறாங்கல்லப்பா, 3 நாளைக்கு முன்னாடியா, 1 நாளைக்கு முன்னாடியா, 1 வாரத்துக்கு முன்னாடி? தலை போட்டுருக்குது. யாரும் பார்க்க யாரும் வந்து புக்ஸ் வாங்க மாட்டேங்கிறாங்க. நம்மளா போய் புக்ஸ் தர வேண்டியதாக இருக்குது. ஒருத்தன்ட்டே நம்ம தான் புக்ஸ் தர வேண்டியதாக இருக்குது. ஹலோ, இந்த மதரசாவில் நோட்டீஸ் போடக்கூடிய விஷயம் வந்து எல்லா மதரசாவிலையுமே ஒரு பெரிய தலைமுறையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த நோட்டீஸ் எல்லா மதரசாவும் அந்த நோட்டீஸ் போர்டு எதற்காக வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி மன்றங்கள் நடக்கிறப்ப யார் யார் பேசுகிறீங்க, அவங்க தலைப்பு என்னது, அதை பற்றின அந்த விஷயங்கள் போடுவாங்க. அடுத்த மதரசாவுடைய க்ளீனிங் வரும், எந்தெந்த சூறா எப்போ க்ளீன் பண்ணணும் அதை போடுவாங்க. பாடத்தோட டைம் டேபிள் போடுவாங்க, டைமிங் போடுவாங்க. அப்போ இந்த நோட்டீஸ் போர்டு அப்படின்ற இந்த விஷயம் நம்ம வந்து அந்த நோட்டீஸ் போர்டுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா வாரத்தில் ஒரு நாள் நடக்குது, சொற்பயிற்சி மன்றம் நடக்குது. நம்ம இந்த சொற்பயிற்சி மன்றத்தில் பேசி பழகினாதான் நாளைக்கு நம்ம ஆளுங்களாக ஓதி முடிச்சுட்டு வெளியே போய் இந்த மாதிரி நம்ம பயான் பேசுகிறப்ப ஒரு 15 வயசோ இல்லை ஒரு 12 வயசோ இல்லை உங்களை மாதிரி ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டோ அப்படி கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உட்காந்துருக்க மாட்டாங்க. நீங்கள் ஓதி முடிச்சுட்டு வெளியே போய் பயான் பேசும்போது உங்களை விட அதிகமான விஷயங்கள் தெரிஞ்ச ஒரு நபர் உட்காந்துருப்பார், அவரை விட கம்மியாக ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்ச நபர் உட்காந்துருப்பார், ஒன்றுமே தெரியாதவர் உட்காந்துருப்பார். இந்த மாதிரி பல கேட்டகரியில் என்ன செய்வாங்க, மக்கள் உட்காந்துருப்பாங்க. அப்போ நம்ம இந்த இடத்துல நம்மளுடைய இந்த வளர்ச்சியை நம்ம பயன்படுத்திக்கிறோமோ இதனுடைய தாக்கம் தான் நாளைக்கு நம்ம முடிச்சுட்டு வெளியே போகிறோம்ல, அப்போ நம்ம இங்கே எப்படி பேசி பழகிருக்கோம், நம்ம இதில் நம்ம பேச்சு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ நமக்கு தெரியாது. நாளைக்கு நம்ம முடிச்சுட்டு போய் நம்ம பயான் பேசும்போது என்ன செய்யும், நமக்கு அவருடைய அருமை புரியும். நான் இப்போ வரைக்கும் அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். வாரம் ஜும்மா பையன் பேசுகிறேன், பள்ளிவாசல் வாரம் ஜும்மா பையன் பேசுகிறேன். ஒரு தடவை என்ன செஞ்சேன், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ வாரம் பள்ளிவாசலுக்கு தொழக்கூடிய பொறுத்தவரை நம்ம என்ன நினைப்போம், அவர் ஆளும் இல்லை, ஒரு சாதாரண வியாபாரம் பார்க்குறாரு, அவருக்கு இந்த வரலாறுலாம் ஃபுல்லாக தெரியாது அப்படின்னு ஒரு மைண்ட் செட் தான் நமக்கு இருக்கும். ஏன்னா சாதாரண ஆள் தானே அவர். அப்போ நான் வந்து அந்த வரலாறு பேசும்போது என்ன சொல்லிட்டேன், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து தன்னுடைய தம்பியை வந்து தன்னுடைய கூட வச்சுக்கிறதுக்காக ஒரு காசு பையை வந்து அவங்க திருடிட்டாங்க அப்படின்ற மாதிரி என்ன செஞ்சுட்டு அந்த இடத்துல தப்பாக சொல்லிட்டாங்க வரலாறு. அவங்க வரலாறை தப்பாக சொல்லிட்டு அப்போ நான் பயான் முடிச்சுட்டு எல்லா சும்மா தொண்டு போயிட்டாங்க. அவர் வந்து என்னை கூப்பிட்டு சொல்கிறார், அது இந்த மாதிரி நீங்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு பேசுனீங்க, நல்லா இருந்துச்சு, கேட்க நல்லா இருந்துச்சு, ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தப்பாக சொல்லிட்டீங்க, ஒரே ஒரு விஷயம் தப்பாக சொல்லிட்டீங்க. அவங்க காசு பை என்ன சொன்னாங்க, திருடி வச்சாங்கன்னு சொன்னீங்க, ஆனால் காசு பை கிடையாது, படிக்கல. எப்படி அந்த காசு பை கிடையாது, என்னது படிக்கல, திருடி வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. போன வாரம் ஜும்மா பையன் பேசு அதில் வந்து சொர்க்கத்தை பற்றி பேசும்போது சொன்னேன், நமக்கு இங்கே எதுவெல்லாம் ஹராமாக்கப்பட்டிருக்கிறதோ ஆண்களுக்கு அதெல்லாம் சொர்க்கத்தில் ஹலாலாக்கப்படும் சொல்லிட்டு, இங்கே நமக்கு மது வந்து ஹராமாக்கப்பட்டிருக்கு,
நம்ம சொர்க்கத்தில் என்ன செஞ்சுக்கலாம், ஆண்கள் மது குடிச்சுக்கலாம், அது நமக்கு வந்து ஹலாலாக்கிக்கலாம் அப்படி நான் சொல்லிட்டேன். அப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மது வந்து நமக்கு வந்து போதை கொடுக்காது. சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மது வந்து நமக்கு என்ன செய்யாது, போதையை கொடுக்காது. அந்த மாதிரி ஒரு மதுவை தான் எல்லாம் சொர்க்கத்தில் வச்சிருப்பான். அப்போ அவர் கூப்பிட்டு சொல்றாரு, நீங்க இந்த மாதிரி விஷயம் சொன்னீங்க, என்னைய மாதிரி ஆளுக்கு என்ன செஞ்சுக்கிறோம், நீங்க சொல்றது புரிஞ்சுக்கிறோம், சொர்க்கத்துல மது ஹலால் அப்படின்னு சொன்னா நமக்கு புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதுல வந்து போதை இருக்காது அப்படின்ற விஷயம் என்னைய மாதிரி ஆளுக்கு புரிஞ்சுக்கிறோம். கொஞ்சம் இந்த புக்கு படிக்கிறவங்க, வரலாறு தெரிஞ்சவங்க அவங்க வந்து புரிஞ்சுக்கிறோம். ஆனா எதுவுமே தெரியாம ஒரு ஆள் உட்காரும் போது, அப்ப சொர்க்கத்திலே உங்களுக்கு இந்த முஸ்லிமுக்கு என்னது மது ஹராமா இருக்கு, சொர்க்கத்துல முஸ்லிமுக்கு மது ஹலாலா இருக்குல்ல, அதை நாங்கள் இந்த உலகத்திலே குடிச்சிட்டு போயிடலாம்ல. சொர்க்கத்துல போய் நாங்க வந்து மது குடிக்கிறதுக்கு நாங்க இங்கேயே குடிச்சிட்டு போயிடலாம்ல அப்படின்ற ஒரு கோணத்தை அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அதனால என்ன செய்யுங்க, நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை வந்து நல்லா ஒரு தடவைக்கு ஒரு 10 தடவை என்ன செய்யுங்க, நல்லா ரீவைண்ட் பண்ணி சொல்லுங்க. அப்போ எனக்கு வந்து என்ன செய்ய, அவர் நசீகத் பண்றாரு. எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நமக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தலைப்பு கொடுத்துடுறாங்க, இவங்க தான் பேச போறாங்க, தலைப்புல பேச போறான்னு சொல்லிடுறாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும், நமக்கு தலைப்பு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்திலிருந்து அந்த பயானுக்காக நம்ம எவ்வளவு குறிப்பு எடுக்க முடியுமோ குறிப்பு எடுத்து வச்சுக்கணும். மேக்சிமம் 5 நிமிஷம் பேசணும், இல்லைன்னா 7 நிமிஷம் பேசணும். நம்ம 10 நிமிஷத்துக்கு குறிப்பெடுத்து வச்சாதான் 5 நிமிஷத்துக்கு பேச முடியும். ஏன்னா ஸ்டேஜ் ஃபியர்ன்றது எல்லாத்துக்கும் இருக்கும், அதிலே பாதி மறந்து போயிடும். அப்போ நம்ம 10 நிமிஷத்துக்கு குறிப்பெடுத்து வச்சாதான் இங்கே என்ன செய்ய முடியும், ஒரு 5 நிமிஷம் இல்லாட்டி 7 நிமிஷத்துக்கு பேச முடியும். அப்போ நம்ம இங்கே என்ன திறமையை வளர்த்துக்கிறோமோ அந்த திறமையை தான் நாளைக்கு நமக்கு ஒரு வெளிப்பாடாக அமையும். பொதுவாக சொல்லுவாங்க, இந்த மதரசாக்கள் தான் ஒரு பட்டறைன்னு சொல்லுவாங்க. மதரசாக்கள் என்னது, ஒரு பட்டறை. ஒரு பட்டறையில எப்படி அருவாவை வந்து என்ன செய்யறாங்க, நல்லா செதுக்கி திக்கிற வாக்கி அதை கூர்மையாக்குறாங்களோ அந்த மாதிரி நம்மளை கூர்மையாக்கிக்கிட்டு இருக்காங்க. மறுசார் ஒரு அருவா மாதிரி நம்மளை கூர்மையாக்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த கூர்மை அவர் செஞ்சவருக்கு தெரியும், நம்ம அருவா இப்படி செஞ்சிருக்கோம் அப்படின்னு அந்த கூர்மை அவருக்கு தெரியும். ஆனா வெளியே போய் அந்த கூர்மை மடிக்காம யார் பார்த்துக்கணும், அந்த அருவாவை யார் வாங்குறாரோ அவர் தானே பார்த்துக்கணும். அதே மாதிரி நம்ம ஓதும் போது நம்முடைய திறமைன்னா நமக்கு தெரியும், வெளியே போய் அந்த திறமையை நம்ம என்ன செய்யக்கூடாது, வீணடிக்காம நம்ம தான் பார்த்துக்கணும். சரியா, இன்ஷா அல்லாஹ் பண்ணிக்கலாமா? அடுத்தபடியாக 3ஆம் படிவத்தை சார்ந்த முஹம்மது சுலைமான் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ஃபாத்திமா ரலியல்லாஹு. ஃபாத்திமா ரலியல்லாஹு பற்றி ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லிக்கிறேன். ஃபாத்திமா ரலியல்லாஹு 3 நாளாக பசியில் இருந்தார்கள், அவர் குடும்பத்தார்கள் எல்லாரும். அப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர் கணவனிடத்தில் அலி ரலியல்லாஹு இடத்தில் சொன்னார்கள், ஒரு துணி இருக்குது, அதை சந்தையில் போய் விற்றுட்டு வாங்க, சாப்பாடு வாங்கிக்கலாம்னாங்க. இப்போ அலி ரலியல்லாஹு என்ன சந்தைக்கு போய் துணியை வந்து விற்க போனாங்க. அப்போ ஒரு துணியை தந்தார். 6 திரவத்துக்கு துணியை வாங்கிட்டாங்க. அடுத்து வாங்கிட்டு வீட்டுக்கு 6 திரவத்தை எடுத்துகிட்டு வரும்போது நிறைய ஏழை மக்கள் பசியில் இருந்தார்கள். அப்போ அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, ஏழை மக்களுக்கு 6 திரவத்தை கொடுத்துட்டார்கள். அடுத்து அப்படியே வீட்டுக்கு வரும்போது ஒரு நபர் ஏத்தாப்பில் ஒட்டகம் கொண்டு வந்தார். அப்போ அலி ரலியல்லாஹு இடத்தில் கேட்டார்கள், இந்த ஒட்டகத்தை நீங்கள் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, இந்த ஒட்டகம் என்கிட்ட காசு இல்லை, வாங்க, இல்லை நீங்கள் இப்போ வாங்கிக்கோங்க, அடுத்து காசு வந்தோன்னா நீங்கள் எனக்கு தாங்கன்னு ஒட்டகத்தை வாங்கிட்டு அலி ரலியல்லாஹு வந்தாங்க. அப்போ ஏத்தாப்பில் இன்னும் நபர் வந்தார். அவர் இந்த ஒட்டகத்தை விற்கீங்களான்னு கேட்டாங்க. அதுக்கு அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, ஆமாம் நான் விற்கேன்னாங்க. அப்போ எவ்வளோக்கு நீங்கள் வாங்கினீங்க? நான் 100 தரத்துக்கு வாங்கினேன். நான் 60 தரத்துக்கு வாங்கிக்கிறேன், 160 தரத்துக்கு நான் வாங்கிக்கிறேன்னு அலி ரலியல்லாஹு விற்றுட்டார்கள். அப்போ அடுத்து வீட்டுக்கு வரும்போது இந்த ஒட்டகம் வாங்கினாங்கள அவங்க வந்து, நீங்கள் ஒட்டகத்தை விற்றிக்கிட்டீங்களா கேட்டாங்க. ஆமாம் நான் விற்றுட்டேன். அப்போ எனக்கு சேர பணத்தை நீங்கள் தாங்கன்னா 100 திரகத்தை கொடுத்துட்டாங்க. அப்போ 60 திரகத்தை வீட்டுக்கு கொண்டு வரும்போது ஃபாத்திமா ரலியல்லாஹு என்ன துணியை விற்றுட்டீங்களான்னு கேட்டாங்க. ஆமாம் நான் விற்றுட்டேன், இந்த 60 திரகம்
நம்ம சின்ன துணிக்கு இவ்வளோ காசுனால இல்லை, அது நம்ம விற்ற துணி 6 திருகத்துக்கு தான் போச்சு. அடுத்து ஏதாப்புல வர ஒட்டகை விற்று நான் 6 திருகம் வந்தேன். ஆயுதெல்லாம் நடத்துலாம் எனக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேசுகிறப்ப எந்த சஹாபியை பற்றி சொல்கிறோமோ அதை ஆணா இருந்தால் அண்ணோ சொல்லணும், பெண்ணா இருந்தால் அண்ணா சொல்லணும், அல்லது கீழிருந்து எடுத்து நமக்கு சொல்லித்தராங்கள அவங்களுடைய முகத்தை பார்த்தாலும் தெரிஞ்சுக்கணும். பல அடிப்படைகள்லாம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களை தெரிஞ்சு கொள்ளுங்க. அடுத்தபடியாக இரண்டாம் சுமராவின் தீப்பொறி பேச்சாளர் அகமது இப்ரான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை அனர்ப்பக்க பேச வருகிறார். பாருங்கள், உங்களது கருத்துக்களை தாருங்கள் என்று அன்போடு வரைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وبالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாட்டமாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் மக்கத்து ரோஜா மதினத்து ராஜா எம்பெருமானார் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்கள் அடிச்சுவரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சோதாக்கள், முக்கியமாக இந்த நல்லதோர மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக. என கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்று சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு. கொடூரமான ஃபிரௌனோட ஆட்சி காலத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. அவன் ஃபிரௌனிடம் ஒரு நான் சொல்கிறாங்க, இந்த கூட்டத்தில் பிறக்க போகிற ஒரு ஆண் குழந்தை உங்கள் ஆட்சியை கைப்பற்றிடும் அப்படின்னு சொல்லல. அந்த ஃபிரௌன் என்ன பண்ணுறான், அவங்க பிறக்கிற எல்லா ஆண் குழந்தைகளை ஃபுல்லாக கொண்டு வரான். அப்புறம் அவங்க அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தப்பறம் அவங்க அம்மாக்கிட்ட அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பெட்டியில் போட்டு தண்ணீரை அனுப்பிச்சி விட்ருங்க, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ் சொன்னதை என்னதான் பாசம் இருந்தாலும் அதை நினச்சிட்டு அல்லாஹ் சொல்லிட்டான்னு அனுப்பிச்சி விட்டாங்க. அதான் அந்த ஃபிரௌனுடைய மனைவி எடுத்து அவங்க யார் அந்த ஃபிரௌன் கொண்டு ஆண் குழந்தைய கொண்டு ஃபிரௌன் அவனிடத்துல அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் பண்ணுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க ஃபிரௌனை விட்டு பிரிஞ்சிடுறாங்க. அவங்களுக்கு நுபுவத்து வருது. அவங்க கூட்டத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து கூட நிறைய பேர் கொஞ்சம் ஈமான் கொண்டுருக்கிறாங்க. ஈமான் கொண்டுட்டு லாஸ்ட்டில் ஃபிரௌனுக்கு தெரிய வந்துச்சு, நீ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட்டத்தாரங்களை ஃபுல்லாக கூட்டிகிட்டு அந்த கடல் பக்கம் போயில ஃபிரௌனுக்கு தகவல் தெரிஞ்சிருச்சு. அவன் கூட்டத்தோட பெரும் கூட்டத்தோடு வந்துட்டு இருக்காங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த கடலில் போகணும்னா அந்த பக்கம் போனால் கடல் மூழ்கி செத்து போயிடும், இந்த பக்கம் போனால் ஃபிரௌன் கொண்டுருவான் அப்படின்ட்டு அந்த மக்கள் யார் மூசாவை எங்களை அப்படி மாட்டி விட்டீங்களே அப்படின்னு கேட்கையில் அல்லாஹ் தஆலா வஹி இறக்குறான், நீங்கள் உங்கள் தடியை கொண்டு ஓங்கி இந்த கடலை அடிங்க அப்படின்னு சொல்லணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே அடிக்கிறாங்க. கடல் 2ஆக பிளந்துடுது. அதனால் முஸ்லீமானவர்கள் மட்டும் அந்த கடலை தாண்டிக்கிட்டு போகிறாங்க. அந்த ஃபிரௌனோட கூட்டத்தார்களும் அந்த கடலில் மூழ்கடிக்கப்படுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஒரு வரலாறை பற்றி நாம் பேச வேண்டும் என்று சொன்னால் நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு சில விஷயங்களை பற்றி நாம் பேசக்கூடாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பற்றி நம்ம வரலாறு படிச்சிருக்கோம், குர்ஆனில் படிச்சிருக்கோம், பல கிதாபுகளில் படிச்சிருக்கோம். இந்த மாதிரி ஃபிரௌனை யார் கொல்ல போகிறா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கொல்ல போகிறாங்க அப்படிங்கிற வரலாறு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். மோஸ்ட்லி என்ன செய்யும், எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அவங்க கூட்டத்தார்கள் எப்படி இருந்தாங்க? மூசான்றவங்க நபி, அல்லாஹ் அனுப்பப்பட்ட தூதர். அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு கவுமுக்கு அனுப்பப்பட்ட ஒரு தூதர். அப்போ அவங்க நபியாக இருக்கும்போது அவங்களுடைய கூட்டத்தார்கள் எப்படி இருந்தாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்னென்ன தொந்தரவு கொடுத்தாங்க, அதை மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லும்போது நீங்கள் பயான் குறிப்பு எடுப்பது உங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும், உங்களுக்கு ஒரு
ஆர்வமாக இருக்கும். ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு வந்து படிக்க படிக்க ரொம்ப ஆர்வமாக தான் போகும். ஏன்னா அவங்க கௌம் அப்படி இருந்தாங்க. மூசா சொல்ற கேட்க மாட்டாங்க. அல்லாஹ் நேரில் வர்றதை நாங்கள் சாப்பிடுவோம், அல்லாஹ் நேரில் வர்றதை நாங்கள் தூங்குவோம், அல்லாஹ் கூப்பிடுவாங்க அப்படின்னு ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த வரலாறு நம்ம படிக்க நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அப்போ அடுத்த வாரத்துலேருந்து இந்த மாதிரி வரலாறு போட்டாங்கன்னா அவங்கள பற்றி தெரியாத விஷயங்கள் இருந்தால் பையனை வந்து பேசணும். அடுத்தபடியாக 4ஆம் படிவத்தை சேர்ந்த முஹம்மது அர்ஷத் அவர்கள் புற்றுநோயை குணமாக்கும் நோன்பு என்ற தலைப்பின் கீழ் புத்தகத்தை வைத்து வருவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். 7 வானங்களையும் 7 பூமியும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் மக்கத்து ராஜா மதினத்து ரோஜா ஆகிய எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய அடிசுற்றை சற்றும் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள் மற்றும் குறிப்பாக நல்லதோறும் மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவரும் மீது நின்றாமல் நின்றவட்டுமாக. ஆமீன். புற்றுநோயை குணமாக்கும் புனித நோன்பு என்கின்ற தலைப்பில் நான் பேச வந்திருக்கிறேன். புற்றுநோய்க்கு மருத்துவமே கிடையாது என்று ஆரம்ப காலகட்டத்தில் கூறப்பட்டது. ஆனால் நவீன காலகட்டத்தில் புற்றுநோய்க்கும் மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது மிக மகிழ்ச்சிக்குரிய விஷயமாக இருக்கிறது. புற்றுநோய்க்கு மருத்துவமே அறியப்படாத சுமார் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே அல்லாஹு தஆலா திருமறையில் இவ்வாறு கூறுகிறான், எல்லா நோய்களுக்கும் மருந்து குர்ஆனில் உள்ளது என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். இன்னும் நம் மூமின்களுக்கு அருளாகவும் மருந்தாகவும் குர்ஆனை உள்ளவாறு அமைத்தோம் என்று அல்லாஹு தஆலா தன் திருமறை குர்ஆனிலே கூறுகிறான். மரணத்தை தவிர அனைத்து நோயிற்கும் குர்ஆனில் மருந்து உள்ளது என்பது இப்பொழுது தெரிய வருகிறது. நோன்பு என்பது மனிதனுக்கு அகத்திலும் சரி புறத்திலும் தூய்மையிலும் ஆரோக்கியத்தையும் பெற்று தருகிறது. மேலும் நோன்பு உயிர்கொல்லியாக நோய்கள் சிறந்த அருமருந்தாக உள்ளது. அமெரிக்கா தெற்கு கலிபோர்னியாவில் பல்கலைக்கழகத்தில் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள், நோன்பு உண்ணவரிடம் மேற்கொள்வது புற்றுநோயை எதிர்த்து போராட உதவும், அதற்கான சிகிச்சைக்கு ஊக்கமளிக்கும் என்று தெரிய வந்திருக்கிறது. புற்றுநோய்க்கு கீமோதெரப்பி சிகிச்சையுடன் நோன்பு வைப்பது புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியிலும் பரவலையும் அது தாமதப்படுத்துகிறது. சில புற்றுநோய்களுக்கு முற்றிலுமாக குணத்தை தருகிறது. அப்பேற்பட்ட நோன்பை நாம் அதிகம் வைக்க வேண்டும். நம் குடும்பத்தில் யாரெனினும் புற்றுநோய் இருந்தால் அவர்களிடம் நோன்பு வைக்க சொல்லி ஏவுங்கள். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் முஹம்மது அர்ஷத் அவர்களுக்கு பேச்சாற்றலை ஏற்படுத்தி தருவானாக. இதற்கு அடுத்தபடியாக 3ஆம் படிவத்தை சார்ந்த முஹம்மது ரீஹான் அவர்கள் கடன் தொல்லை தீர என்ன வழி என்ற தலைப்பின் கீழ் உரையாற்றுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியால் முர்சலீன். அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வபில் ஃபுர்கானில் மஜீத் பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஃபி பலலி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எனக்கு இந்த மன்றத்தில் கொடுக்கப்பட்ட தலைப்பென்று சொன்னால் கடன் தொல்லை தீர என்ன வழி. கடன் என்பது பல குடும்பங்களுக்கு ஒரு சோதனையாக இருக்கும்.
அந்த சோதனையாக இருக்கும்போது அந்த குடும்பத்திலிருந்து ஒருவன் சரியான திட்டமும் அல்லாஹ் மீது நம்பிக்கை இருந்தால் அந்த கடன் தொல்லை என்பது அவனிடத்தில் இருக்காது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு துவா கற்றுத் தருவார்கள். அது என்ன துவானா, அல்லாஹும்ம அக்ஃபினி பி ஹலாலிகன் ஹராமிக்க வஅக்னினி பி ஃபலிலிக அம்மன் சிவாக். இதனுடைய பொருள் என்னவென்றால், யா அல்லாஹ், உன் ஹலாலை கொண்டு ஹராமிலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக, உன் அருளால் பிறரிடமிருந்து தேவையில்லாதவனாக ஆக்குவாயாக. இதோட விளக்கம் என்ன, யா அல்லாஹ், உன் ஹலாலை கொண்டு உன்னோட ஹலால் லான சம்பாதியத்திலிருந்து எனக்கு ஹலாலாக்குவாயாக, ஹராமை விட்டு என்னை காப்பாற்றுவாய் என்று இந்த துவா நம்ம வந்து ஒவ்வொரு தொழுகையிலையும் நம்ம கேட்க வேண்டும். அந்த தொழுகை நம்ம கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா துவாவை கபூலாக்குவான். அடுத்து வந்து சொல்கிறாங்க, தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க வேண்டும். இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னால், ஒருத்தர் வந்து ஒரு 3-4 ஃபோன் வச்சுருப்பான். அப்போ வந்து ஒரு புது ஃபோன் வந்து வந்திருக்கும். அந்த ஃபோன் எடுக்கணும் அப்படின்னு அவன் நினைப்பான். ஆனால் இது வந்து அவனோட தேவையில்லாத செலவு. ஏற்கனவே 3 ஃபோன் வச்சுட்டு இன்னொரு ஃபோன் எடுப்பான். இதுக்கு பதிலாக ஒரு மிஸ்கீனுக்கு ஒரு உணவளித்தால் அவனுக்கு நன்மை. தேவையில்லாத செலவுகளை விட்டு காப்பாற்ற வேண்டும் தான் நம்மளே. அடுத்து சொல்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்க வேண்டும். இப்போ வந்து வீட்டில் வந்து ஒரு 200 ரூபா தராங்க. அப்போ அந்த 200 ரூபா தரும்போது 100 ரூபா உங்களுடைய செலவுக்காக எடுத்து வச்சுட்டு மிச்ச 100 ரூபா வந்து நீங்கள் வந்து சேமிக்க வைக்க வேண்டும். ஏன்னா அப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன வயசுலேருந்து சேமித்து வச்சா பிற்காலத்தில் வந்து ஒரு கடன் வாங்க சூழ்நிலை உங்களுக்கு வரும். அந்த சூழ்நிலை உங்களுக்கு வரும்பொழுது நம்ம இந்த மாதிரி சின்ன வயசில் சேர்த்து வச்சோமே அப்படின்னு சொல்லி அந்த காசை நீங்கள் எடுப்பீங்க. அன்பானவர்களே, இதை சேமிக்கக்கூடியதையும் அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தல் புரிவானாக. கடைசியில் ஒரு குர்ஆனை சொல்லி உரை முடித்துக் கொள்கிறேன். அது என்னவென்றால், அல்லாஹ் தஆலா கூறுகிறான், வஹல்லல்லாஹுல் பைஅ வஹர்ரம ரிபா. அல்லாஹ் வந்து வியாபாரத்தை வந்து ஹலால் ஆக்குகிறான், ஆனால் வட்டியை வந்து ஹராமாக்குகிறான். அன்பானவர்களே, மேலும் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், கடன் தொல்லை தீர என்ன வழின்றது தெரியுமா? கடனே வாங்காதீங்க. கடன் வாங்கினா தானே உங்களுக்கு வந்து அந்த கடன் தொல்லை என்பது இருக்கும். நீ வரக்கூடிய காலத்தில் கடன் தொல்லையை விட்டு அல்லாஹ் தஆலா நம்மளை காப்பாற்றுவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேசி சென்ற மாணவர் இறுதியாக ஒரு அருமையான கருத்தை நம் அனைவருடைய மனதிலும் பதிய வைக்கும்படி ஒரு விஷயத்தை சொன்னார். நமக்கு கடன் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னார். நாம் கடனை வாங்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னார். நம் அனைவரையும் கடன் வாங்க வைக்கிறதாக பாதுகாப்பானாக. இறுதி பேச்சாளராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே அஹ்ஸனுல் கஸஸ் என்று ஒரு நபியுடைய வரலாறை குறிப்பிட்டு கூறுகிறான். அந்த வரலாற்றை ரத்தின சுருக்கமாக அல்லாஹ் எப்படி அழகிய வரலாறு என்று சொன்னானோ அதே போன்று அந்த வரலாறை அழகிய முறையில் ரத்தின சுருக்கமாக நம்மிடம் உரையாற்றுவதற்கு 6ஆம் படிவத்தைச் சேர்ந்த எம்ஐ முகமது யூசுப் அவர்கள் உரையாற்றுவார். பெரிய வரலாறு சார், நான் என்னத்தை சொல்லுவேன். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله الصلاة والسلام على رسول الله. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه الكريم وفي الفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى: وامرأته قائمة فضحكت فبشرناها بإسحاق ويعقوب. சதக்கல்லாஹுல் அலீம். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அவனின் அன்பும் மருளும் இருளக இரட்சகர் சரதாரிய ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னலாரின் மீதும் அன்னலார் அவர்களை அடியுற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தார்கள், அவுலியாக்கள், இறைநேசர்கள், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கும் நம் மீதும் நமது குடும்பத்தார்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அளவிலா கருணையும் குறைவிட்டு நின்று நவட்டுமாக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலேயே ஆக அழகு பெற்றவர்கள் ஹதரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான் குர்ஆனில். அவர்களுடைய பெயரிலேயே அல்லாஹு தஆலா ஒரு அத்தியாயத்தை, ஒரு சூறாவை அல்லாஹு தஆலா இறக்கி வைத்திருக்கின்றார். இந்த அளவுக்கு சொன்னான் அல்லாஹு தஆலா பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லும் பொழுது, அஹ்ஸன கஸஸி பிமா ஓஹைனா இலைக ஹாதல் குர்ஆன். நபியே, நாம் குர்ஆனிலிருந்து சொல்லுகின்ற வரலாற்றிலேயே
அஹ்ஸனுல் கஸஸ் ஆக அழகுமிக்க ஒரு வரலாறு ஹதரத் யூசுப் அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வரலாறு என்று அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லுவான். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலேயே ஆக அழகு பெற்றவர்கள் பெருமானார். அதற்கு பிறகு ஒருத்தர் இருக்கிறாருன்னா ஹதரத் யூசுப் அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்கள் மட்டும். இப்போ அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹதரத் யூசுப் அலைஹி வஸலாம் அவர்களுடைய வரலாற்று நிகழ்ச்சிகள் எல்லாம் நமக்கு தெரியும். ஹதரத் யூசுப் அலைஹி வஸலாத்து வஸலாம் அவருடைய தந்தை ஹதரத் யாக்கூப் அலைஹி வஸலாம் அவர்களுக்கு 12 ஆண் பிள்ளைகள் இருந்தாங்க. அதில் 11வது பிள்ளையாக ஹதரத் யூசுப் அலைஹி வஸலாத்து வஸலாம் வந்தார்கள். அதற்கு பிறகு அவருடைய சகோதரர்களுடைய பொறாமையின் காரணத்தினால் கிணற்றில் தூக்கி போடுவாங்க. அப்போ யூசுப் அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்களை ஒரு வியாபார கூட்டம் அவர்களை எடுத்து சென்று அவர்களை விற்று ஜுலைஹா அம்மையார் அவர்களை பெற்றுக்கொண்டு அதற்கு பிறகு ஒரு தவறிலிருந்து அவர்கள் தப்பித்து அதற்கு பிறகு ஒரு குழந்தை அவர்களுக்காக சாட்சி சொல்லி இப்படி ஜெயிலுக்கு போய் அதற்கு பிறகு மந்திரியாக ஆகி ஒரு அரசராக ஆகக்கூடிய அந்த வரலாறு எல்லாம் நமக்கு தெரியும். இந்த இடத்துல நாம இன்னொரு கோணத்திலிருந்து பார்க்கும் பொழுது அஹ்ஸனுல் கஸஸ் என்று எதற்காக பெயர் வந்தது? ஹதரத் யூசுப் அலைஹி வஸலாத்து வஸலாம் அந்த அளவுக்கு அழகு அவர்களுடைய உடம்பிலேயும் சரி அவர்களுடைய தோற்றத்திலேயும் சரி மிகவும் அழகு மிக்கவர்கள். அந்த அழகிற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர்களுடைய வம்சாவளியை நாம் பார்க்கிறோம். இப்போ ஹதரத் யூசுப் அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு எந்த மூலியமாக அவர்களுக்கு அந்த அழகு வந்தது? தன்னுடைய தாய் வழியின் மூலியமாகவா அல்லது அவர்களுடைய தந்தை வழியின் மூலியமாகவா என்பதாக பார்க்கும் பொழுது ஹதரத் யூசுப் அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு 2 வழியாகவும் அவர்களுடைய தந்தை வழியாகவும் அவர்களுக்கு அழகு வந்தது, அதே போல தாய் வழியாகவும் அழகு வந்தது என்பதாக தஃசீரிலே எழுதுவார்கள். அப்ப தந்தை வழியாக நாம் பார்த்தோம்னால் அவர்களுக்கு மேல அவர்களுடைய தந்தை யூசுப் அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு மேல அவர்களுடைய தந்தை யாக்கூப் அலைஹி வஸலாம், அவர்களுடைய தந்தை இஸ்ஹாக் அலைஹி வஸலாம், அவர்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹி வஸலாம். இப்போ இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்களிலிருந்து பார்த்தோம்னா 4 வழித்தோன்றல்களிலே 4வது வழித்தோன்றலாக ஹதரத் யூசுப் அலைஹி வஸலாத்து வஸலாம் வராங்க. இப்போ 4 நபர்களும் நபிமார்கள். இப்போ எப்படி அழகு வந்தது? இப்ராஹிம் அலைஹி வஸலாம் எதுக்கு சொல்ல வரேன்னா யூசுப் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி அழகு வந்ததுங்கிறக்காக இந்த வரலாறுலாம் சொல்றேன். என்னமா அப்போ இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி சாரா அம்மையாரை பற்றி தஃசீரில் எழுதும் பொழுது சொல்றாங்க, அஜ்மலு மினன் நிசாஇ ஆலமீன் மினன் நிசாஇல் ஆலமீன், உலகத்திலேயே ஆக அழகு பெற்ற ஒரு பெண்மணினா அது சாரா அம்மையார் என்பதாக தஃசீரில் சொல்லுவாங்க. அன்றைக்கு சாரா அம்மையார் அவ்வளவு அழகாக இருந்தாங்க. கிட்டத்தட்ட நீண்ட காலமாக அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. இப்ராஹிம் சாரா அம்மையாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அதே நேரத்தில் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், ஹாஜரா அம்மையாரும் இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி தான், சாரா அம்மையாரும் இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி தான். ஆனால் மிகவும் அழகுமிக்க முதலும் முன்னோடியமான ஒரு மனைவி சாரா அம்மையார் தான். ஹாஜரா அம்மையார் அவர்களுடைய வீட்டிலே பணி செய்யக்கூடிய ஒரு பெண்மணி, அடிமை பெண்மணியாக இருந்தாங்க. அப்போ சாரா அம்மையார் என்ன பண்றாங்க, நமக்கு தான் குழந்தை பாக்கியம் இல்லை, அதனால அடிமையாக இருக்கக்கூடிய ஹாஜராவை நம்மளுடைய கணவருக்கு திருமணம் முடித்து வைத்து அதன் மூலியமாக குழந்தை என்ன வரும் என்பதற்காக ஹாஜரா அம்மையார் இப்ராஹிம் அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுப்பாங்க. அதற்கு பிறகு மக்காவிற்கு போய் அவங்க அங்கே அப்படி செட்டில் ஆயிடுவாங்க. இஸ்மாயில் அலைஹி வஸலாம் ஹாஜரா அம்மையாருக்கு பிறப்பாங்க. இப்போ சாரா அம்மையாருக்கு குழந்தை இருக்காது. கிட்டத்தட்ட எந்த அளவுக்குன்னா தஃசீரில் எழுதுறாங்க, இப்ராஹிம் அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 100க்கு மேலே வயது போயிடும். அதே நேரத்தில் சாரா அம்மையார் அவங்களுக்கு 80க்கு மேலே வயது கழிந்து விட்டது. ஆனால் அவர்களுடைய 80-90 கிட்ட அவர்களுடைய வயது, ஆனால் அவர்களுடைய அழகு குறையலை என்பதாக தஃசீரில் எழுதுவாங்க. அப்போ இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன ஆகுது, நான் சொல்றது எல்லாமே குர்ஆனுடைய வசனங்கள்மா. அப்ப என்ன ஆகுது, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வம்ரஅத்துஹு காயிமத்துன் ஃபலஹகத் ஃபபஷர்னாஹா பிஇஸ்ஹாக். மலக்குமார்கள் இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்கு வராங்க. வந்து 2 மலக்குமார்கள் வருவாங்க நினைக்கிறேன். 2 மலக்குமார்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. வம்ரஅத்துஹு காயிமத்துன் ஃபலஹகத், அந்த பெண்மணி சாரா அம்மையார் வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே பார்க்கறாங்க, சிரிக்கிறாங்க. ஃபலஹகத் ஃபபஷர்னாஹா பிஇஸ்ஹாக். அப்ப இஸ்ஹாக் யாக்கூப் அந்த யார் மலக்குமார்கள் பார்க்குறாங்க. பார்த்த உடனே சாரா அம்மையார் சிரிச்சுட்டு ஏதோ சுப செய்தி சொல்றதுக்கு தான் மலக்குமார்கள் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது சாரா அம்மையாருக்கு புரிஞ்சிடுது. சிரிக்கிறாங்க. உடனே அந்த மலக்குமார்கள் சொல்றாங்க, உங்களுக்கு வந்து அல்லாஹ் தஆலா 2 பிள்ளைகளை அல்லாஹ் கொடுக்க இருக்கிறான். ஒன்று இஸ்ஹாக் அலைஹி வஸல்லம், வம்ரஅத்துஹு காயிமத்துன் ஃபலஹகத் ஃபபஷர்னாஹா பிஇஸ்ஹாக வ யாக்கூப். இஸ்ஹாக்னு ஒரு பிள்ளையை உங்களுக்கு கொடுக்கறான் அல்லாஹ்.
அதற்கு பிறகு அவர்களுக்கு பிள்ளையாக யாக்கூபுன்னு 2 பிள்ளைகள் அந்த சந்ததிகளை அல்லாஹ் கொடுக்க இருக்கிறான் என்பதாக சொன்ன உடனே சாரா அம்மையார் சொல்றாங்க, காலத் யாவைலதா அலிது வஅனா அஜூசு வஹாதா பஅலி ஷேகா. இந்த நேரத்தில் எங்களுக்கு குழந்தையா? நான் ஒரு வயதான ஒரு பாட்டி, நான் ஒரு மூதாட்டியாக ஆயிட்டேன். இவர் ஷேகாக ஆயிட்டாரு, என்னுடைய கணவர் இப்ராஹிம் ஷேகாக ஆயிட்டாரு. இதற்கு பிறகு எங்களுக்கு குழந்தை வேற அல்லாஹ் கொடுக்குறாங்க என்பதாக சொல்லும் பொழுது அல்லாஹ் அப்போ மலக்குமார்கள் சொல்லுவாங்க, யார் சாராமையார் சொல்லுவாங்க, நாங்கள் ஆச்சரியப்படுறோம் என்பதாக சொல்லுவாங்க. இப்போ அந்த மலக்குமார்கள் சொல்றாங்க, காலோ அத்தஅஜபீனா மின் அம்ரில்லாஹ், அல்லாஹினுடைய அந்த விஷயத்தை பார்த்து நீங்க ஆச்சரியப்படுறீங்களா? அல்லாஹ் நினைச்சான்னா 100 வயதிலேயோ அல்லது 200 வயதில் எப்போ வேணாலும் அல்லாஹ் தஆலா குழந்தையை கொடுப்பான். காலோ அத்தஅஜபீனா மின் அம்ரில்லாஹி ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அலைக்கும் அஹ்லல் பைத், உங்களுடைய குடும்பத்திற்கு அல்லாஹ்வினுடைய ரஹமத்து உண்டாகட்டும் என்பதாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ என்ன ஆகுது, அவங்க போன உடனே சாரா அம்மையார் அவங்க கர்ப்பமுற்று இருக்கிறார்கள். அப்போ அவங்களுக்கு மாசமாக இருக்கிறாங்க. அவர்களின் மூலியமாக யார் பிறக்கிறா? இஸ்ஹாக் அலைஹி வஸலாத்து வஸலாம் அவங்க பிறக்கிறாங்க. இப்போ இஸ்ஹாக் அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்களுடைய மகனார் யாக்கூப் அலைஹி வஸலாத்து வஸலாம். என்ன ஆகுது, இஸ்ஹாக் அலைஹி வஸலாம் அவங்களுடைய வஃபாத்திற்கு முன்னதாக யாக்கூப் நபிகிட்ட சொல்றாங்க, மகனே நீங்கள் என்ன பண்ணுங்க, இங்கே இருக்கிறாங்க, கண்ணானில் இருக்கிறாங்க. நம்ம கசசு நபியில் அந்த வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா படிச்சிருப்பீங்க, தெரியும். கண்ணானில் இருப்பாங்க. இப்போ இங்கே நீங்கள் பொண்ணு எடுக்காதீங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுடைய பாட்டி சாரா அம்மையார் இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய மாமா வழியில் உள்ளவங்க எல்லாமே ஈராக்கில் இருக்காங்க. அன்றைக்கு கூஃபான்னு சொல்லுவாங்க, இன்றைக்கு ஈராக். அப்போ இந்த ஈராக்கில் இருக்கக்கூடிய அவங்களுடைய மாமாவினுடைய அந்த வீட்டிற்கு சென்று அங்கே போய் திருமணம் முடிச்சுக்கோங்க, அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க என்பதாக சொல்லி அனுப்பிச்சு வச்சிருவாங்க. அப்போ யாக்கூப் அலைஹி வஸலாம் அவங்க ஈராக்குக்கு போகிறாங்க. தன்னுடைய மாமா அவர் இருக்கிறார், மாமா பேர் லாபான்னு சொல்லுவாங்க, தஃப்சீரில் எழுதுறாங்க லாபான் அவர் பேர். இப்போ அவருக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஒன்று லேயா, ஒன்று ராஹில். இப்போ ராஹிலுங்கிறவங்க இளைய மகன். ராஹில் சொல்கிறாங்க, அன்றைக்கு இருக்கக்கூடிய காலத்தில் அவங்கள தான் அஜ்மலு மினன் நிசாஇல் ஆலமீன், உலகத்திலேயே அன்றைக்கு அவங்க தான் அப்படிப்பட்ட அழகு. அப்போ யாக்கூப் அலைஹி வஸலாம் பார்த்த உடனே பிடிச்சி போயிடுது ராஹிலை. எப்படியாவது ராஹிலை நம்ம திருமணம் பண்ணணும், எப்படியாவது அவங்கள அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, மாமாவின் இடத்துல போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி நான் ராஹில் சின்ன பண்ண இளைய மகனை நான் திருமணம் முடிக்க ஆசைப்படுறேன், எனக்கு திருமணம் முடிச்சு கொடுங்க. உடனே மாமா சொல்கிறாரு, லாபான்னு சொல்கிறாரு, அப்படியா சரி, அப்போ 7 வருஷம் எனக்கு வேலை செய்யுங்க, என்னது ஆடு மாடை பார்த்துக்கங்க. அன்றைக்கு இருக்கக்கூடிய நபிமார்கள் மூசா அலைஹி வஸலாம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த மகருக்கு பதிலாக இந்த மாதிரி ஆடு மேய்ச்சி ஒரு 7 வருஷம் 5 வருஷம் இருந்து அதற்கு பொண்ணு வாங்கிக்குவாங்க. இந்த மாதிரி இருந்துச்சு, மகருக்கு பதிலாக இப்படி இருந்துச்சு. அதே போல் யாக்கூப் அலைஹி வஸலாம் 7 வருஷம் முடியுது. அதே போல் திருமணம் முடித்து வைத்து இரவு அந்த ரூமுக்கு அமுச்சு வைக்கிறாங்க. யாரை? ராஹில தான் அமுச்சு வைக்கணும். அதே போல் அமுச்சு வைக்கிறாங்க. அன்றைக்கு அந்த செட்டிங்லாம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும், அந்த பூவெல்லாம் ஜோடிச்சு இந்த ரூம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த முதல் ரூம். அப்போ அன்றைக்கு அந்த லைட்டு இந்த இதெல்லாம் இல்லை, ஜோடிப்பது அதெல்லாம் இருக்காது, இல்லை இந்த லைட்லாம் இருக்காது. அப்போ என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் வீட்டுக்குள்ளே அந்த பிள்ளை வீட்டுக்குள்ளே அமுச்சிடுறாங்க. யாக்கூப் அலைஹி வஸலாம் இருக்கிறாங்க. அப்புறம் எல்லாம் முடிஞ்சிருது, வீடு கூடி முடிச்சிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் வெளிச்சம் வருது, பார்த்தா தான் தெரியுது வந்தது யார், ராஹில் இல்லை லேயான். ஏன்னா லேயா கொஞ்சம் அழகு கம்மியானவங்க, ராஹில் ரொம்ப அழகானவங்க. கட்டிக்க நினச்சது யார், ராஹில. ஆனால் மாமா அமுச்சு வச்சது யார், லேயாவை. இப்போ என்ன நடந்து முடிஞ்சிருச்சு, என்னை ஏமாத்திட்டாரு என்னுடைய மாமா அப்படின்னு சொல்லிட்டு லாபான் இடத்துல போய் சண்டைக்கு நிற்கிறாங்க. நான் ராஹில கேட்டால் நீங்கள் லேயாவை நைட்டோட நைட்டு அமுச்சு வச்சிட்டீங்க, என்ன இப்படி பண்ணிட்டீங்களே மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். இப்போ ஒரே சண்டையாக போயிட்டு இருக்கு. அப்போ மாமா எடுத்து சொல்கிறாரு, பா தம்பியே மருமகனே என்ன இப்படி பண்ணிட்டீங்க, லேயா கொஞ்சம் அழகு கம்மி, வரவங்க எல்லாருமே ராஹில தான் பொண்ணு கேட்டு வராங்க, யாருமே லேயாவை திருமணம் முடிக்க மாட்டுறாங்க, நீ தான்ப்பா சொந்தக்காரன் இருக்கிற, அதனால நான் உனக்கு இப்படி பண்ணிட்டேன், எது தப்பாக நினச்சிக்காத அப்படின்னவனே சரின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. யார், யாக்கூப் அலைஹி வஸல்லம். இருந்தாலும் மனசு கேட்கல, எப்படியாவது ராஹில நம்ம என்ன பண்ணோம், கல்யாணம் முடிச்சே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மாமாவின் இடத்துல போய் நான் ராஹில திருமணம் முடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு ஒத்த காலில் நிற்கிறாங்க. லாபான்னு சொல்கிறாரு, அப்படியா, திரும்ப முருங்கை மரத்தில் ஏறுறாரு, திரும்ப 7 வருஷம் ஏறி நீ எனக்கு வேலை பாரு, நான் உனக்கு என்ன பண்ணுறேன், ராஹில திருமணம் முடிச்சு கொடுக்குறேன். சரி, 7 வருஷம் இருக்கிறாங்க. 7 வருஷம் இருந்து முடிஞ்ச உடனே ராஹிலையும் திருமணம் முடிச்சு வைக்கிறேன். இப்போ நீண்ட ஆண்டு காலமாக ஆகுது, ராஹிலுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. ராஹிலுக்கு என்ன ஆகுது, குழந்தையே இல்லை. ஆனால் முன்னாடி கல்யாணம் பண்ண முதல் அந்த அழகு குறைந்த மனைவி இருக்கிறாங்க லேயா, அவங்களுக்கு தொடர்ச்சியாக 6 மகன்கள். ராஹிலுக்கு ஒரு மகன் கூட இல்லை. என்ன,
இப்போ நீண்ட ஆண்டு காலமாக ஆகுது. லாபான் பார்க்குறாரு தன்னுடைய பிள்ளை ராகில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சிரமப்படுறாங்க அப்படின்ட்டு. அவருடைய வயசான ஆண்டு காலத்தில் அவருக்கு ஒரு 2 அடிமை பெண்கள் இருக்கிறாங்க. கொண்டு வந்து ராகிலுக்கு ஒரு அடிமை பெண்ணை கொடுத்துட்டு இன்னொன்று லேயாவுக்கு ஒரு அடிமை பெண்ணை கொடுத்துட்றாங்க. என்ன, ஆளுக்கு ஒன்று கொடுத்துட்டு அவர் போயிடுறாரு, அவர் வஃபாத் ஆயிடுறாரு. அப்போ இப்படி இருக்கும் பொழுது ராகில் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, நமக்கு தான் குழந்தை பாக்கியம் இல்லை, நம்மளுடைய அடிமை பெண்ணை என்ன பண்ணிடலாம், யாக்கூப் அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி வைத்து அதன் மூலியமாக வரக்கூடிய பிள்ளையை வச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்கலான்னு கட்டி வைக்கிறாங்க. கட்டி வச்ச உடனே என்ன ஆகுது, 2 குழந்தை பிறக்குது. முன்னாடி யாருக்கு, லேயாவுக்கு 6 குழந்தை, ராகிலுடைய அடிமைக்கு 2 குழந்தை, மொத்தம் 8 குழந்தை. அதை லேயா பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க மட்டும்தான் கட்டி வைப்பாங்களா, என்னதான் சகோதர சகோதரியாக இருந்தாலும். இதை நம்ம ஒன்று ஃபோக்கஸ் பண்ணோம் என்னன்னா, அதாவது அன்றைக்கு ஒரே கூட பிறந்த சகோதரிகள் அக்கா தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கலாம். அன்றைக்கு அது ஹலாலாக இருந்துச்சு. என்னம்மா, இது எப்போ நடந்தது, தௌராத்துக்கு முன்னாடி, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்துக்கு முன்னாடி தௌராத்தில் இருந்து தான் என்ன பண்ணுச்சு, கூட பிறந்த சகோதர சகோதரிகளை ஒன்றாக திருமணம் முடிக்கக்கூடாதுன்னு வந்துச்சு. ஒன்றாக திருமணம் முடித்தா 2மே பாத்தின் ஆகிடும். என்ன, 2 திருமணமும் கூடாது என்பதாக சட்டம் வந்துச்சு. இது அன்றைக்கு சகோதர சகோதரிகளை திருமணம் முடிச்சுக்கலாம். அப்போ அதே போல் என்ன இந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது. லேயாவுக்கு 6 பிள்ளை, யாருக்கு, ராகிலுடைய அடிமைக்கு 2 பிள்ளை, மொத்தம் 8 பிள்ளை. உடனே லேயா பார்த்துட்டு என்னதான் அக்கா தங்கச்சி யாருனாலும் சண்டை வரும்னு, என்ன அவன் மட்டும் கட்டி வைக்கிறேன், நான் கட்டி வைக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய அந்த அடிமையும் என்ன பண்ணுறாங்க, யாக்கூப் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டி வைக்கிறாங்க. இப்போ இந்த அடிமைக்கு இன்னொரு 2 பிள்ளை. அப்போ 8லேருந்து 9 10 பிள்ளை ஆயிடுச்சு. நீண்ட ஆண்டு காலம் ஆச்சு, எல்லாமே ஆச்சு. ஆனால் ராகிலுக்கு மட்டும், அழகு நிறைந்த ராகிலுக்கு மட்டும் குழந்தையே பிறக்கல. இப்போ நீண்ட ஆண்டு காலத்திற்கு பிறகு யூசுப் அலைஹி வஸலாத்து வஸலாம் இந்த அழகு மிக்க அஜ்மலு மினன் நிசாஇல் ஆலமீன் என்று சொல்லப்படக்கூடிய ராகில் அவங்களுக்கு யூசுப் அலைஹி வஸலாத்து வஸலாம் அவங்க பிறக்கிறாங்க. அதற்கு பிறகுதான் யூசுப் நபியினுடைய சகோதரர் புன்யாமின் ராகில் அவங்களுக்கு பிறக்கிறாங்க. அப்போ தந்தை வழியிலையும் சரி, எதற்கு சொல்ல வந்தோம்னா அவருடைய அழகிற்காக சொல்ல வந்தோம். தந்தை வழியிலையும் சரி இப்ராஹிம் அலைஹி வஸல்லம், அதற்கு கீழே இஸ்ஹாக் அலைஹி வஸல்லம், அதற்கு கீழே யாக்கூப் அலைஹி வஸல்லம், இப்படி தந்தை வழியிலேயும் யூசுப் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அழகு வந்தது சாரா அம்மையாரின் மூலியமா. அப்போ இங்கிட்டு பார்த்தோம்னா தன்னுடைய சொந்த தாய் ராகில் அவங்க அன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்களிலேயே அழகு மிக்கவர்கள். இந்த வழியாகவும் அவர்களுக்கு அழகு வந்தது என்பதற்காக நம்ம இந்த வரலாற்று நிகழ்ச்சிகளை சொன்னோம். என்னதான் இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டிலும் அவர்கள் அழகு மிக்கவர்களா என்றால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா யூசுப் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகு அவர்களுடைய மூதாதையர்களிடத்திலிருந்து வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகு அல்லாஹ்வினுடைய நூரிலிருந்து வந்தது. உலகத்திலேயே ஆக அழகு பெற்றவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹதரத் யூசுப் அலைஹி வஸலாத்து வஸலாம் இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி தன்னுடைய கருப்பொழுக்கத்தை காக்க வேண்டும், எப்படி ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு ஒரு முன்னோடியாக இருந்து காமித்து சென்றவர்கள். வரக்கூடிய காலத்திலே ஹதரத் யூசுப் அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்களை போன்ற நல்லொழுக்கத்தோடு அல்லாஹ் தஆலா நம்ம அவர்களை வாழ வைப்பானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அத்தின சுருக்கமாக தன்னுடைய பயானை முடிப்பார் என்று ஆவலோடு எதிர்பார்த்தேன். ரத்தின சுருக்கமாக முடிக்கவில்லை என்றாலும் ரத்தினமாக விரிவான ஒரு பயானாக வரலாற்றை, நமக்கெல்லாம் தெரியாத ஒரு வரலாற்றை கூறிவிட்டு சென்றார்கள். அல்லாஹ் அவருடைய நாவாற்றலை பேச்சாற்றலை அழைத்து தருவானாக. இறுதியாக இதற்கு முன்னால் நடந்த மன்றங்கள் எப்படி நடந்தது என்பது எங்களுக்கு தெரியாது. இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய அடுத்தடுத்த மன்றங்கள் இந்த மன்றத்திற்கென்று நியமிக்கப்பட்ட பொறுப்பாளர்களும் உஸ்தாதும் அதை தலைமையேற்று அதை பொறுப்பேற்று நடத்தி வருவதால் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய மன்றங்களில் மாணவர்கள் அனைவரும் பொதுபோக்காக இருக்காமல் இந்த மன்றத்தை நல்ல முறையிலே பயன்படுத்தி கொண்டு நல்ல ஒரு பயனை அடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.